உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்பிசி செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, தமிழ் சொந்தங்களே, இது ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நன்கு புரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் விரும்பும் இந்த நிகழ்ச்சியானது உலகளாவிய தமிழ் சொந்தங்களின் உள்ளத்திலே இடம் பிடிக்கிறது என்றால் அது மிகை அல்ல. நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், அநேக வேத ஆழ்ந்த கருத்துக்களை அறிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. உலகளாவிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் தவக்காலம் என்பதை அனுசரிக்கிறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி உண்டானது? ஒரு நல்ல கேள்வியும் ஒரு தேவையான ஒரு கேள்வியும், காலத்தை நாம் விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் நாம் இருக்கிறோம். முதலாவது, தவக்காலம் என்ற அற்புதமான சொல்ல, தவம் என்பது காத்திருத்தல். அதாவது கடவுளுடைய புண்ணியத்திற்காக, வழி நடத்துதலுக்காக நம்முடைய உடலை ஒடுக்கி காத்திருத்தல், அதனால் தவக்காலம். இன்னொரு சாரார் இதையே நோன்பிருத்தல் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிற இன்னொரு மதத்தினர். நோன்பு என்பது அதுவும் கூட ஒரு காத்திருத்தல். அதாவது உணவு கொள்ளாமல் வயிற்றை காய விடுதல், அதனால் அதை நோன்பு என்று சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு புகுத்தப்பட்ட ஒரு வார்த்தை உபவாசம். வாசம்னு சொன்னால் வசித்தல், வாழுதல் என்று பொருள். உபவாசம் என்று சொல்லும்போது பிரிந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை, தனித்திருக்கும் ஒரு வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கையை விட்டு தனித்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆக தவக்காலம் என்றாலும், நோன்பு இருத்தல் என்றாலும், உபவாசம் என்றாலும் அது நம்முடைய வாழ்வை பற்றிய ஒரு விவரம். கிறிஸ்தவம் 33ஆம் ஆண்டு உலகத்தில் வருகிறது. அந்த தொடரை பின்பற்றி தான் 6வது நூற்றாண்டிலே இஸ்லாம் வருகிறது. மற்ற மதங்களிலும் கூட இந்த நோன்பிருத்தல் என்ற உபவாசம் இவைகள் எல்லாம் மதங்களில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த உபவாசத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இயேசு கிறிஸ்து 40 நாள் அவர் உபவாசமாக இருந்தார். பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று என்ற ஒரு தகவலை படிக்கிறோம். ஒரு மனிதன் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் 40 நாள் இருக்க முடியாது. ஆனால் அவர் தேவனுடைய குமாரனாக இருந்ததுனால அந்த அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அதனால தான் இந்த 40 என்ற எண் கிறிஸ்தவத்திலும் இஸ்லாமிலும் மற்ற மதங்களிலும் இருக்கிறத இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் உபவாசம் என்பது நம்முடைய ரட்சிப்புக்கானதா? ஃபாஸ்டிங் வெதர் இட் இஸ் ஃபார் அவர் சால்வேஷன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இல்லை. ஒரு ஆள் உபவாசமாக இருக்கிறதுனால அவன் ரட்சிக்கப்படுவானா? எல்லா மதங்களிலும் உபவாசமாக இருக்காங்க இல்லையா? அதனால் உபவாசம் என்பது நம்முடைய உடலை கட்டுப்படுத்துவதற்காகத்தானே தவிர, நம்முடைய மனதை கீழ்ப்படுத்துவதற்காகத்தானே தவிர, அது நம்முடைய ரட்சிப்பின் அடையாளம் அல்ல. சில சமயங்களில் இந்த உபவாசமாக இருக்கிறவர்கள் முடிவில் எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் ஜெயித்து விட்டேன். இந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நாம் லூக்கா 18ஆவது அதிகாரத்தில் படிக்கிறோம். ஒரு பாரம்பரியம் மிக்க பரிசேயன் சொல்லுகிறான் கடவுளுக்கு முன்னால், என் சம்பாத்தியத்தில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தர்சம்பாகம் கொடுக்குறேன், வாரத்துக்கு 2 முறை உபவாசமாக இருக்கிறேன், நான் பின்னால் நிற்கிற அந்த பாவியாகிய மனிதனை போல இல்லை என்று சொல்லுகிறான். அந்த இடத்துல அவன் இருந்த அந்த உபவாசம் அவனுக்கு பெருமையை தான் காட்டுது. ஆகவே ஒரு மனிதன் உபவாசமாக இருப்பது அது ஒரு கிரெடென்ஷியல் கிடையாது, அது ஒரு வெற்றி கொடி கிடையாது. அது உன்னுடைய பாவ வாழ்க்கையை ஒடுக்கிற ஒரு விஷயம். பாருங்க, வயிற்றை நம்ம எவ்வளோ தான் கட்டுப்படுத்தினாலும் மனதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால தான் பாவம் என்பது என்ன நீங்கள் கேட்கும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கண்களின் இச்சை. இதுக்கு எப்படி உபவாசமாக இருப்ப?
மாம்சத்தின் இச்சை, இதுக்கு எப்படி நீ உபவாசமாக இருப்ப? ஜீவனத்தின் பெருமை, இதுக்கு எப்படி நீ உபவாசமாக இருப்ப? இதுக்கு நீ உபவாசம் இருக்க முடியாது. உலகத்தில் எல்லாவற்றையும் தங்கமாகவே ஆளுகிற பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருக்காங்க, அவங்க கூட நான் உபவாசமாக இருக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் ஜீவனத்தின் பெருமை அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மெய்யான உபவாசனா என்னன்னா, உன்னை நீ தியாகியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னை நீ தியாகியாக மாற்றிக்கொள்ளணும். சிலர் சொல்கிறாங்க, நான் உபவாசமாக இருக்கும்போது எச்சை கூட விழுங்க மாட்டேன் என்று சொல்கிறாங்க. நல்லது. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, வாயில் இருக்கிற எச்சையை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது தானாக உள்ளே போயிட்டே தான் இருக்கும். அப்போது இந்த மனிதன் விஞ்ஞானத்துக்கு முரணான ஒரு கருத்தை சொல்கிறார். அடுத்தது, உபவாசமாக இருக்கிறவர்கள் விடியற் காலையில் சமக்கட்டு கட்டுவாங்க முன்னால், அதுக்கப்புறம் மாலையில் சமக்கட்டு கட்டுவாங்க. அப்போது 3 வேளை உண்ணக்கூடிய உணவை 2 வேளை உண்டு விட்டு நான் உபவாசமாக இருக்கிறேன் என்று சொல்வது நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை நீங்கள் சிந்திக்கணும். அது மட்டும் இல்லை, இப்படி போதிக்கிற மக்கள் இன்னொரு கொடூர காரியத்தை செய்வாங்க. அவங்க மதத்தின்படி இரவிலே அவர்கள் தங்கள் மனைவியரோடு சேருவார்கள். செக்ஸ் இஸ் அலவுட் இன் த ஃபாஸ்டிங் டைம். ஆனால் கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையை அடக்க முடியாத ஆள் நீ எவ்வளோ உபவாசமாக இருந்தாலும் அது உன் உடல் நலத்துக்கு தான் ஏதோ ஒரு அளவுக்கு உதவுமே தவிர மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் எதுவும் உதவி செய்யாது. ஒரு வசன பகுதியை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரம் பக்கம் 864 5வது வசனம். மனுஷன், கவனிங்க, தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும், இந்த இடத்துல வயிற்றை ஒடுக்குறதுன்னு சொல்லல, ஆத்துமாவை ஒடுக்கணுன்றார். இதுதான் பைபிள் கால உபவாசம். தன் ஆத்துமாவை ஒடுக்குறதும், அடுத்து பாருங்க, தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்கிறதும் எனக்கு பிரியமான இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையங்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உபவாசத்தை பற்றிய இவ்வளோ சிறப்பு, இவ்வளோ நெகிழ்வான தெளிவான கருத்துக்களை கடவுள் நமக்கு வச்சிருக்கார். அப்படி பார்த்தா கிறிஸ்தவர்கள் உபவாச திருவிழா என்று அழைக்கிறாங்க. நியாயமா? அது திருவிழானா கொண்டாட்டம்னு அர்த்தம். விக்கிரக வழிபாடு செய்கிறவங்க செய்வாங்க திருவிழாவில். கிறிஸ்தவர்கள் உபவாசத்தை திருவிழான்னு சொல்றது நாணயமில்லாத பேச்சு. அடுத்து பாருங்க, இந்த உபவாச திருவிழாவை காலை 9 மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அது 9லிருந்து 1 மணி வரைக்கும் உபவாச கூட்டம், உபவாச திருவிழா. 1 மணிக்கு மேலே பிரியாணி 2 கட்டு கட்டுறது. நான் சொல்வதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். திருச்சபையில் இதான் நடக்குது. பள்ளிக்கூடம் போகிற எல்லா நம்முடைய பிள்ளைகளும், வேலைக்கு செல்கிற ஆண்களும் பெண்களும் காலை 7 மணிக்கு 8 மணிக்கோ 9க்குள்ளே சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க. லஞ்ச் டைம்ன்றது 1 மணிக்கு மேலே தான். நம்ம பிள்ளைகள்லாம் அப்படி தான் சாப்பிட்றாங்க. அப்போது அவங்கெல்லாம் உபவாசமாக இருக்காங்களா? அப்போது இந்த உபவாசம் என்ன இது? இந்த உபவாச கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிதாபமான ஏழை மக்கள் உணவுக்காக உபவாச கூட்டம் முடிஞ்ச பிறகாவது ஒரு உணவு கிடைக்குமா என்ற நினைப்பில் வந்து சேர்கிறார்கள். உணவு மேலே கவனம். திருச்சபையானது நிச்சயமாக உபவாசம் கொள்ள வேண்டியது அவசியம்தான். நோன்பு இருக்க வேண்டும், தவக்காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும், ஆண்டவரை நினைத்து வாட வேண்டும். அதாவது சொல்லுவாங்க, மருத்துவமனையில் உங்கள் வயிற்றை காய போடுங்கன்னு சொல்கிறாங்க.
நமக்கு துணி எப்படி காயுது அப்படின்னா நமக்கு தெரியும். வயிற்ற காய போடணும்னா என்ன அர்த்தம்னா, சாப்பிடுகிற பொருளை மனசில் கூட நினைக்காத, மூக்கில் கூட அது வாசனை உனக்கு வரக்கூடாது. அப்போ தான் வயிற்ற காயப்பட முடியும். மனசில் நினச்சிக்கிட்டு மூக்கில் முகந்துக்கிட்டு அந்த வாசனையை நான் உபவாசமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அடுத்தது, உண்மையான நோன்பு இருக்கிறவர்கள், உபவாசம் என்று சொல்கிறவர்கள், தாங்கள் சாப்பிட வேண்டிய அந்த 40 நாள் அந்த உணவை மொத்தமாக மூட்டை கட்டி அதை எளியோருக்கு கொடுத்து விட வேண்டும். எல்லா பொருளையும் வீட்டிலே வச்சுக்கிட்டு, எல்லா ரேஷனையும் வீட்டிலே வச்சுக்கிட்டு நான் உபவாசமாக இருக்கிறேன் அப்படின்னா உன் பொருள் உன் வீட்டில் தானே இருக்குது. அதை ஒடுக்கப்பட்டவர்களுக்கும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கும், அடிமைகளுக்கும், சிக்குண்டவர்களுக்கும், சிறைப்பட்டவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கணும். அதை திருச்சபையில் மொத்தமாக கொண்டு வந்து வைத்து சபையின் மூலமாக கூட விநியோகம் பண்ணலாம். இப்படி தான் ஆரம்ப கால சபையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அடுத்தது, இந்த 40 நாள் ஏன் நீங்கள் கேட்டீங்க? இந்த 40 நாள் உபவாசத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் படித்தாலும் கட்டாயமாக எந்த ஒரு போதனையும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் அது தனிப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற அந்த நாளுக்கு முன்னால் 40 நாள் நாங்கள் மௌனமாக இருக்கிறோம், தவக்காலமாக அதை எண்ணுகிறோம், அந்த காலத்திலே நாங்கள் அமைதி காக்கிறோம் என்ற ஒரு எண்ணம், பரவலான எண்ணம் கத்தோலிக்கத்தில் தொடங்கி எல்லா கிறிஸ்தவ மதங்களில் இருக்கிறத நான் பார்க்கிறேன். நான் அதை குறை சொல்ல வரல. ஆனால் 40 நாள் மட்டும் நீ இப்படி இருந்தால் அது கிறிஸ்தவமா என்ற ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்குறேன். சகோதரிகள் நாங்கள் பூ வைப்பதில்லை, சகோதரர்கள் நாங்கள் மீன் தின்பதில்லை, ஒரு வேளையில் உணவில் ஒரு வித்தியாசத்தை செஞ்சுட்டு நாங்கள் வி ஆர் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவங்க. அன்பு சகோதரர்களே, உபவாசம் கட்டாயம் அல்ல. ஆனால் உபவாசத்தை நீ மேற்கொள்வதாக இருந்தால் இதையெல்லாம் ஞாபகத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ளும். உண்மையான கிறிஸ்தவம் என்ன? தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க. இந்த 40 நாள், இன்னைக்கு சாம்பல் புதன்கிழமையில் தொடங்கி புனித வெள்ளி வரைக்கும் நீங்கள் நினைக்கிற அந்த விஷயம் வாழ்க்கை முழுவதுமே நம்ம உபவாசமாக இருக்கணும். அப்படி பார்த்தா a true Christianity, it is not just for 40 days. You have to live 365 days. அதுதான் ட்ரூ கிறிஸ்டியானிட்டி. ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்படின்னா பிரபஞ்சம்னா இந்த உலகம், மற்றவங்கெல்லாம் உபவாசம் இருக்காங்க, நோன்பு இருக்கிறாங்க. இந்து சமயத்தில் ஒரு வேளை 2 வேளை இதெல்லாம் ஒரு வேளை உபவாசம் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமையில் 6 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி. அப்போ ஒவ்வொரு மதத்திலும் ஒரு சடங்காக இதை மாற்றிக்கிட்டாங்க. அதனால் சொல்கிறார் ஆவியானவர், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த இடத்துல மனம் என்பது நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. நம்முடைய ஆத்மா மறுமலர்ச்சி அடைய வேண்டும், மறுரூபமாக வேண்டும் என்று சொல்றார். டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் சோல், டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். அப்போ நான் 40 நாள் இறைச்சி சாப்பிடவில்லை, தலையில் பூச்சூட்டவில்லை, நான் அதை விட்டுவிட்டேன், இதை விட்டுவிட்டேன், எச்சை விழுங்கவில்லை, ஆளு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் சிலுவையை பின்பற்றுகிற மக்களாக, சிலுவையை சுமக்கிற மக்களாக, சிலுவையின் நிழலில் நடக்கிற மக்களாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, இயேசுனுடைய 2வது வருகை மட்டும் அல்லது நீ மரிக்கிற காலம் மட்டும் இப்படிப்பட்ட மேலான ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழ வேண்டும்.
இந்த 40 நாளில் நீங்கள் எப்படி வாழ்வதாக நினைக்கிறீர்களோ அதை விட மேலான ஒரு வாழ்வை காலமெல்லாம் நாம் வாழ வேண்டும். A true Christian has to be in fasting all over his lifetime. அதை விட்டுட்டு 40 நாள் நான் அதை செய்துட்டேன் அப்படின்னா அது உங்களுடைய பெருமையும் வெற்றியும் உங்கள் சரீரத்தின் மீது உள்ள ஆளுமையை அது காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் உபவாசமாக இருந்தார் என்ற அந்த கருத்து அது ஒரு தனிப்பட்ட கருத்து, அது அவருடைய சொந்த விஷயம். இப்போ இயேசுனுடைய அதே அடிச்சுவடுகளில் எல்லாவற்றையும் நம்ம பின்பற்ற முடியாது. இப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், 40 நாள் உபவாசமாக இருந்தார், அதை நீங்கள் எடுத்துட்டீங்க. அப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், நிஜமாக லிட்டரலாக நீங்கள் சிலுவையில் அறையப்படுவீங்களா? இல்லை. அதனால் இயேசு உபவாசமாக இருந்தார் என்பது சரீரத்தில் அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். Even though he was in flesh, he lived above the flesh to prove that he is the Son of God. அதுதான் அது. அவருக்கு பசி உண்டாயிற்று என்ற அந்த வார்த்தை வரும்போது அர்த்தம் என்னன்னா அவர் மாம்சத்தில் இருக்கிறார் என்பதை நம்ம காட்டுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அவருக்கு தாகம் உண்டாயிற்று என்று நாம் படிக்கிறோம். என் ஆத்துமா கலங்குகிறது என்று சொல்லுகிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து 100% சரீரமாகவும் 100% தேவ குமாரனாக அவர் இருந்தார் என்பதை காட்டுகிறது. அதனால் இந்த 40 என்ற இந்த தகவல் ஒன்று இயேசுவினிடத்திலிருந்து இவர்கள் கற்றுக்கொண்டார்கள், அல்லது பழைய ஏற்பாட்டிலே மோசே முதலானவர்கள் அவர்கள் உபவாசமாக இருந்ததாக ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் மோசைக்காக எந்த இஸ்ரவேலனும் 40 நாள் உபவாசமாக இல்லை. ஆரம்பகால கிறிஸ்தவ சபையில் இயேசுவுக்காக எந்த ஒரு கிறிஸ்தவனும் 40 நாள் உபவாசமாக இருந்ததாக புதிய ஏற்பாட்டில் எந்த பதிவும் இல்லை. ஆனால் உபவாசமாக இருப்பது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகவும் நல்லது. அது உங்கள் சரீரத்துக்கு மிகவும் நல்லது. உங்கள் வயிற்றை காய போட்டிங்கன்னாவே பாதி நோய் உங்களை விட்டு போயிடும். ஏன்னா எல்லா விதமான உணவை, தேவையில்லாத உணவை, ஏராளமான உணவை இந்த வயிறாகி இந்த தோல் பைக்குள்ளே போட்டதுனால்தான் சகல விதமான நோய்களை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். பசிக்கு சாப்பிட வேண்டுமே தவிர ருசிக்கு நாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் உபவாசமாக இருக்கிறேன் என்று சொல்கிற ஆள் தண்ணி குடிப்பது, காப்பி குடிப்பது, போன்விட்டா குடிப்பது, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிப்பது, என்ஷூர் குடிப்பது, இதெல்லாம் குடிச்சிக்கிட்டே 40 நாள் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிற ஆள்லாம் உண்டு. பெரிய போதகர்கள் இப்படிப்பட்ட நடிப்பாற்றல் உடையவர்களாக இருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, அது கொஞ்சம் சிரிப்பான ஒரு விஷயம், நாங்கள் திட உணவை தின்பதில்லை. We are not taking solid food. We only take liquid food. நீர் ஆகாரத்தை சாப்பிடுகிறோம். ஐயா, இப்படியெல்லாம் கேலி பண்ணாதீங்க, கிறிஸ்தவத்தை பழிக்காதீங்க. நீ நீர் ஆகாரத்தை சாப்பிடு, திட ஆகாரத்தை சாப்பிடு, அது உன்னுடைய சொந்த விஷயம். ஆனால் அது உன்னுடைய மதத்தின் கடமையாகவும் போதனையாகவும் மேன்மையாகவும் மற்றவர்கள் மேலே திணிக்காத. சபையில் சொல்லுங்க உபவாசமாக இருங்கள் என்று சொல்லுங்க, சபையாக உபவாசமாக இருங்க, அது நல்லது. உபவாசமாக இருப்பது தவறல்ல. அதை குறித்த பெருமையும் உபவாசம் என்ற பேரில் உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்வதையும் செய்யாதே. அதை தான் நான் சொல்கிறேன். நான் சொல்றது சில பேருக்கு விளங்காது. விளங்குனவர்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஐயா, இயேசு கிறிஸ்துவானவர் தமது முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பினார் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு ஐயா, அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன். ஜீசஸ் turned his face towards Jerusalem. என்ன அர்த்தம்னா முகத்தை இப்படியே வச்சுட்டு நடந்தார் அர்த்தம் இல்லை. அவருடைய நோக்கம், அவருடைய மனதில் தன்னுடைய மரணத்தை முன்னிட்டே அவர் நடந்து கொண்டே இருக்கிறார், போதித்து கொண்டே இருக்கிறார். ஜீசஸ் turned his face towards Jerusalem அப்படின்னா எருசலேம் நகரத்தில் அவருடைய மரணத்தை நோக்கி அதை அறிந்தவராக தெளிவுள்ள ஒரு மனதோட அவர் அத்தனை ஊழியங்களை அவருடைய அப்போஸ்தலரோடு செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய மனதில் ஒலித்து கொண்டிருந்த செய்தி, மனதுக்குள் இருந்த ஆழமான செய்தி தன்னுடைய மரணத்தை பற்றியதாக இருந்தது.
இதை தான் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராக தன் முகத்தை திருப்பினார் என்ற கருத்து. இது லூக்கா 9வது அதிகாரம் 51வது வசனம். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, அதாவது இயேசுனுடைய மரணம் நிகழப்போகிறது. ஆகவே அவருடைய உள் மனது தன்னுடைய மரணம் நிகழும் எருசலேமை நோக்கியே கவனமாக இருந்தது. அவர் நினைச்சிருந்தா ஓடி போயிருக்கலாமே. அவர் நினைச்சிருந்தா தனக்கு இப்படி தான் ஒன்று நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா என்ன செய்திருக்கலாம், விலகி இருக்கலாமே. அவர் மரிப்பதற்காகவே வந்தார். அவர் சிலுவிலே அறையப்படுவதற்காகவே வந்தார். He came to die. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது நமது பாவங்களை சுமக்கும் தேவாட்டுக்குட்டியாக மரிப்பதற்காகவே அவர் வந்தார். மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் படிக்கிறோம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யோவான் சொல்கிறார் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து தமது மரணத்தை தமது அப்போஸ்தலரிடத்தில் சொல்லிக்கொண்டே வருகிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுனுடைய மரணம் எப்படி நிகழும் என்று பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக, according to the prophecy being fulfilled in Christ's death, according to the Old Testament, நியூ டெஸ்டமெண்ட்டுக்குள்ளே வரும்போது அவர் தமது அப்போஸ்தலரிடத்தில் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்கிறார். அது எங்கே நிகழும் என்று சொல்கிறார், யாரால் நிகழும் என்றும் சொல்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துக்கு இன்னது நடக்க போகுதுன்றது அவருக்கு தெரியும். நீங்களும் நானும் சாதாரண மனுஷனா இருந்தா நம்ம என்ன செய்திருப்போம், சோழ நாட்டை விட்டு சேர நாட்டுக்கு ஓடி இருப்போம் இல்லையா? ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு ஓடுவோம். அவர் மரிப்பதற்காக வந்தார். சிலுவை அவர் மரிக்கும் பலி பீடம், இயேசுவின் சரீரம் பலி பொருள், இயேசு சிந்திய ரத்தம் பாவ மன்னிப்பின் ரத்தம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து தமது முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பினார் என்ற அந்த கருத்துக்குள்ள இயேசு என்னென்ன சொல்றாருன்னா, இது நிகழப்போகிறது 2000 வருஷத்துக்கு பிறகுன்னு சொல்ல, சீக்கிரமாக நடக்க போகுது, இன்னும் சில மாதத்தில் நடக்க போகிறது. அதனால என்ன சொல்றாரு, இந்த பார் இங்கே சுற்றி இருக்காங்கல்ல ஆட்கள்லாம், இவங்கெல்லாம் சாக மாட்டாங்க, அதுக்கு முன்னால் நான் செத்துருவேன். க்ளீனாக சொல்கிறார். பாருங்கள், லூக்கா 9வது அதிகாரம் 27வது வசனம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்துக்கு பிறகு வருகிற உயிர்த்தெழுதலையும் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வந்த திருச்சபையை குறித்தும் தெளிவாக சொல்கிறார். இங்கே நிற்கிறவர்களில் பலர் மரணத்தை காண்பதில்லை அப்படின்னா எப்பவுமே அவங்க சாவாத இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த நாளை அவர்கள் காண்பார்கள். இதே லூக்கா 9வது அதிகாரம் 31வது வசனம் பாருங்கள். அவர் எருசலேமில் நிறைவேற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார். இப்போ தெளிவாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார். மத்தேயு இன்னும் சிறப்பாக ஒரு பதிவு இடுகிறார். அவர் என்ன சொல்றாரு, இயேசு என்ன பேசினார்னு சொல்றார். மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும், கவனிங்க, பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு, கவனிங்க, கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தமது சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இதை கேட்ட உடனே சீஷர்கள் ஒரு ஆள் இருக்கா, பேதுரு. அவர் என்ன சொல்றாரு, ஐயா நம்ம இந்த ஊர் விட்டு ஓடிடலாம், இது நடக்கக்கூடாது, உங்களுக்கு நடந்தா நாங்கள் விட மாட்டோம், அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சார். அவனை என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இயேசு என்ன சொல்றார் பாருங்க, 23வது வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து,
எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஏசு அடிச்சாரே ஒரு அடி. நீ ஒரு மனுஷன் மாதிரி சிந்திக்கிற. தேவனே என்னை அனுமதித்திருக்கிறார், அதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன், அதற்காகவே நான் வந்திருக்கிறேன், அதற்காகவே என்னுடைய முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி இருக்கிறேன். யூ ஆர் ஹிண்டரிங் மீ, சாட்டன் கெட் பிஹைண்ட் மீன்னு சொன்னார் தமது அற்புதமான அப்போஸ்தலனை பார்த்து. அப்படியானால் இயேசு கிறிஸ்துனுடைய வலிமையும் அவர் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தையும் அவர் தெளிவாக உணர்ந்திருந்தார். அவருடைய மரணத்தை அவர் உணர்ந்திருந்தார். அதை குறித்து அவர் அஞ்சவே இல்லை. ஆனால் கிறிஸ்தவத்தை படிக்கிற ஒரு கூட்டம் மக்கள், பெருங்கூட்டம் மக்கள், அவர்கள் இயேசு சிலுவிலேயே மறிக்கலன்னு இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான். இயேசு சிலுவிலே மறிப்பதை குறித்து எத்தனை முறை பேசினார். அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக அவர் தன்னை காண்பித்தார். பாவம் போகும் இரட்சகராக அவர் தம்மை காண்பித்தார். இவ்வளவு விஷயத்தையும் புறக்கணித்து விட்டு ரொம்ப சிம்பிளா இயேசு சிலுவிலேயே மறிக்கலன்னு சொல்லி இந்த மதம் உலக மதமாக 1/3 பகுதியாக அவிசுவாசிகளாக ரட்சிப்புக்கு தூரமானவர்களாக போனார்கள். இதை கேட்கிற நல்ல போதகர்களும் நல்ல திருச்சபையும் உங்கள் உபவாசத்தை குறித்து நீங்கள் நல்ல எண்ணம் கொண்டு நல்ல தீர்மானம் கொண்டு வலிமையான வீர கிறிஸ்தவர்களாக நீங்கள் மாற வேண்டும். விசுவாசத்திலே நீங்கள் வல்லவர்களாக மாற வேண்டும். உங்கள் வயிற்றை நீங்கள் காயப்போடுவது நல்லது. ஆனால் வயிற்றுக்கு மேலாக உங்கள் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். நீங்கள் கட்டிய பெரும் கோட்டைக்குள்ளே உட்கார்ந்திருப்பதும், பெரும் வங்கி பணத்தின் மீது அமர்ந்திருப்பதும், எதிர்காலத்தை குறித்து அச்சமின்றி வாழ்வதும், பெருமை மிக்க வாழ்க்கை வாழ்வதும், விருப்பமான உடல் உறவுகளை செய்து கொண்டிருப்பதும் இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? உபவாசம் மேற்கொள்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா புனிதர்களைப் போல காணப்படுவாங்க, ஒரு தியாகிகளைப் போல காணப்படுவாங்க. முகம் வாடி இருக்கும். என்னையா ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படின்னா, சார் ஃபாஸ்டிங் டைம். ஒரு 40 நாளில் உன் கிறிஸ்தவத்தை சுருக்க முடியாது. ஏசு சொன்னார், வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. இந்த கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவன் புத்தி உள்ளவன். பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று வீசியது, அதனுடைய அஸ்திவாரத்தின் மேல் வெள்ளம் மோதியது, ஆனால் அந்த கட்டடம் அது மேலே நின்றது. ஏசு சொல்கிறார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுகிறேன் என்று சொன்னார். அதனால் இந்த அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் உபவாசமாக இருந்தால் நல்லது. அதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நான் சொல்லலை. மாறாக அதை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை தியாகிகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் ஆத்ம ஈடேற்றத்தை குறித்து அக்கறை கொள்ளுங்கள் என்பது மட்டும்தான் என்னுடைய செய்தியாக இருக்கும். ஐயா, ஏற்கனவே கேட்ட கேள்விதான், மன்னிச்சுங்க. இயேசு கிறிஸ்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணம் நிகழப்போகிறது என்பது முன்கூட்டியே தெரியுமா? நன்றாக தெரியும். அவர் பிறந்த நாளிலிருந்தே அதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஸோ த வெரி டே he was baptized, பப்ளிக்லி அவர் தான் எல்லாருக்கும் முன்பாக அறிவிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி, பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதனால் இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 13வது வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை கையில் பிடித்திட்டார். ஒரு கையில் நெருப்பு சட்டியை எடுத்துக்கிட்டார். தன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறார். கர்த்தர் சொன்னபடியே மோரியா மலைக்கு போகிறார். கர்த்தர் காண்பித்த இடத்துக்கு போகிறார். போகிற வழியில் பையன் அப்பாட்ட கேட்குறான், தகப்பனே, நெருப்பு இருக்கிறது, கட்டைகள் இருக்கிறது, பலிக்குரிய ஆடு எது அப்படின்னு கேட்டான். ஆடு இல்லை. அதுக்கு அப்பா சொல்கிறாரு, ஆபிரகாம், மகனே, கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த 22வது அதிகாரத்தை படிச்சிங்கன்னா, கர்த்தர் காண்பித்த மோரியா மலைக்கு கரெக்டாக ஆபிரகாம் வந்து சேர்றார். அந்த இடத்துக்கு வர்றார்.
அதே இடம்தான் இயேசு சிலுவையில் மரித்த இடம். அதே இடம்தான் கொல்கதா என்ற அந்த இடம், அதே இடம் தான் இன்னைக்கும். அங்கே பலிப்பிடம் மாதிரி ஒன்றை கட்டி, மகனை கையை காலை கட்டி ஒரு ஆட்டை போல தூக்கி வச்சுட்டு, ஆபிரகாம் தன்னுடைய வாளை உருவி அவனை குத்த விரும்பிய போது கர்த்தர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே, நீ கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று நான் அறிவேன், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்கிறார். செத்தவன் உயிரோடு பிழைச்ச மாதிரி தன் மகன் பிழைத்ததை ஆபிரகாம் நன்றி செலுத்துறார். மகனை கீழே இறக்கி விட்டார். இறக்கி விட்ட பிறகு அந்த பலிப்பீடம் காலியாக தானே இருந்தது. அப்போ அந்த பலிப்பீடத்தின் மீது செலுத்த வேண்டிய இன்னொரு பொருள் ஏதாவது தனக்கு தேவை என்று அவர் நினைக்கிறார். அந்த இடத்துல தான் 22:13 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் திரும்பி பார்க்கும்போது முச்செடியில் கொம்புகள் சிக்கி கொண்ட ஒரு வரையாடு அங்கே நிற்கிது. கேள்வி, ஆடுகள் ஒரு மலை மேலே ஏறுனா ஏறும், ஒரு 400-500 அடி, மிஞ்சி போனால் 1000 அடிக்கு மேலே ஏறவே ஏறாது எந்த ஆடுமே. ஆனால் மோரியா மலை அன்றைக்கு ஏறக்குறைய 3000 அடி உயரம். ஆபிரகாம் புறப்பட்டு வருகிறார் மோரியா மலைக்கு. இந்த இடத்துல தான் பலி செலுத்தணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அந்த இடத்துல அவர் நோக்கி வரும்போது அவருக்கு பக்கத்தில் எந்த ஆடும் வரல. ஆனால் பலிப்பீடத்தை விட்டு தன் மகனை இறக்கின உடனே நன்றியால் நெகிழ்ந்து விட்ட ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தும்படி என்ன செய்வேன் என்று அவன் திரும்பி பார்க்கும்போது அங்கே ரெடியாக ஒரு ஆடு. நீங்கள் அந்த 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பதிலாகன்னு ஒரு வார்த்தை இருக்கு. தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக அந்த ஆட்டை பிடித்து அவன் பலியிட்டான். அதே போல எல்லா மனுஷருடைய பாவங்களுக்கு பதிலாக தேவன் தமது குமாரனை சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்தார். இதுதான் கிறிஸ்தவம். அன்பு நேயர்களே, இன்றைய நாளில் என்ன ஒரு அற்புதமான சத்தியத்தை, சிறப்பான ஆழ்ந்த கருத்துக்களை உலகளாவிய தமிழ் சொந்தங்களாகி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.